கிரகாம்பெல் தொலைபேசியை கண்டுபிடிச்சிட்டாரு. அதனால யாரு பேசுவா, இதெல்லாம் யாரு பயன்படுத்துவான்னு சொல்லி அவரை கண்டுக்கல. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆள் எழுதுனா பாருங்க, அன்னைக்கு கைவீசி நடந்தோம், இன்னைக்கு கைபேசியோட நடக்கிறோம். அது உறுப்பாயிருச்சு, அது ஒரு உறுப்பாயிருச்சு. அது ஒண்ணு இல்ல, ரெண்டு கைக்கு ரெண்டு கையை வச்சுக்கிட்டு பேசுறோம். இந்த பக்கம் ஆளோ ஒரு நிமிஷம் இருங்க, சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க, இல்ல உங்களே இல்ல இருங்க கொஞ்ச நேரம். தேர்தல் நடத்தாதீர்கள், ஏலம் விடுங்கள். ஈரோடு கிழக்கு தேர்தல் ஆணையத்தின் மதிப்பியா இந்த தொகுதி 100 கோடி. யார் எடுக்கிறா? அதிமுக பழனிசாமி, எடப்பாடி பழனிசாமி. எவ்வளவு? 101 கோடிங்க, 101 கோடி. ஏலம் எடுப்பார், கேட்கலாம். ஒரு தரம் எங்க 150 கோடி. பெரிய தரக்காரர், பெரிய பணக்காரர், அவர் 150 கோடி. ஏலத்தை விட்டு போப்பா, நாங்க பொழப்பாத்துட்டு போறோம். தெருவுக்கு தெரு கொலுசு மூக்குத்தி. ஐயா ஐயா ஐயா, காசை வெளியில இருந்து கொண்டு வரலையா? கடையில வியாபாரத்தை பண்ண காசை எடுத்து அப்படியே கொடுக்க, கடையில வியாபாரத்தை பண்ண அப்படியே கொடுக்க, எங்களுக்கு அந்த காசை வாங்கி மறுபடி கடையில வியாபாரத்துக்கு கொடுக்க. நல்ல செப்டம்பர் மாசத்துல இருந்து 1000 ரூபாய் கொடுக்க போறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி இருந்து விளம்பரம்ங்க. செப்டம்பர்ல இருந்து மகளிருக்கு 1000 ரூபாய், செப்டம்பர்ல இருந்து மகளிருக்கு 1000 ரூபாய். இதுக்கே 100 கோடியை செலவு பண்ணிட்டாங்க. விளம்பரம்ங்க. சென்னையில் நீங்க வர முடியாது, இந்த பக்கம் திரும்பினால் நான் முதல்வன் அப்படின்னு ஒரு விளம்பரம். அப்புறம் குழந்தைகளுக்கு சோறுட்டி 13,000 குழந்தைகள் காலை உணவு அருகிறார்கள். ஒரு குழந்தை இந்த காலையில் பசிக்கு சாப்பிட்டு பள்ளிக்கூடம் வர்ற அளவுக்கு கூட வக்கில்லாத நிலைமையில 60 ஆண்டுகளாக ஒப்பேன் நீ அவன் இவன் அந்த பையன் இந்த பையன் எல்லா பையிலும் ஆண்டு எங்களை பிச்சைக்கார பைய மக்களை காலையில் சோறு போடணும், மதியம் சோறு போடணும். ஒரு பாரதேசி கூட்டமா மாத்திட்டு இதுல சாதனை. छोड़ा नहीं है, बड़ा बड़ा है. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமில்ல? வாட் இஸ் த மீன் பை? கொஞ்சம் கொஞ்சமா திருடாத, கொஞ்சம் கொஞ்சமா கொள்ளையடிக்காத, கொலைகளை 1-2 பண்ணாத, படா படா எல்லாத்தையும் பெருசா பண்ண. சரி, வருமான வரி சோதனை எல்லாரும் வீட்லையும் போடுறீங்க. எவ்வளவு சொத்து ஆவணங்களை எடுத்தீங்க? பணமா எவ்வளவு எடுத்தீங்க? மக்கள் காசுல தானே சம்பளம் வாங்குறீங்க. மக்கள் பணத்தை திருடி முறைகேடாக சேமிச்சு வச்சிருக்காங்கன்னு தானே நீங்க ரைடு போறீங்க, சோதிக்க போறீங்க. அதை எடுத்து வந்து மக்களுக்கு முன்பு ஏன் இதுவரை ஒரு தடவை கூட சொல்லல? இவ்வளவு எடுத்தவங்க பணமா, இவ்வளவு சொத்து ஆவணம் இருக்குங்க, முறைகேடா சேமிச்சு வச்ச சொத்து ஆவணங்கள் ஒரு தடவை கூட சொல்லல. ஏன்? அது வருமான வரி சோதனை இல்ல, வசூல் வேட்டை. ஆடு மாடு வளர்த்தல் அவமானம். கறி திங்கும்போது நல்ல எலும்பா வாங்கி அப்படி கட்டிக்கும்போது, ஒரு எலும்பில்லாத கறியை 1/2 கிலோன்னு கேட்கும்போது, டேய் எல்லா மரக்கடையில உப்புத்தாள் விற்குது, வாங்கி நாக்க இழுத்து வச்சு தேய்ச்சி விட்டு அது வக்கனையா சாப்பிடுங்க. அது கடைக்கு போய் ஹோட்டலுக்கு நெய் 2 கரண்டி விட்டு மொறுகளா ஒரு தோசை, அப்படியே தோசை கரண்டி இருக்குல்ல வச்சு வெளுத்து விட்டா. எதுக்காக 2000 ரூபாயை கொண்டு வந்தீங்க? அப்புறம் 2000 ரூபாய் செல்லாது, 1000 ரூபாய் செல்லாது. நீங்க இப்போ எதுக்கு இப்போ 2000 ரூபாய் செல்லாதுங்கிறீங்க? இங்க வாங்கப்பா. என் பங்காளி வடிவேல் சொல்றது நல்லவன் மாதிரி பேசிட்டு இருந்தானப்பா, பைத்தியமாவே. இவன் தான் போயிட்டு இருக்கிறான். புலிக்கு தமிழ் புரியுது, இவன் ஹிந்தி படின்னு. போடா அங்கிட்டு போடா, எங்களுக்கு ஹிந்தி தெரியாது போடா, இல்ல ஹிந்தி வேண்டாம் போடா. என்ன பெரிய ஐக்கியத்தனம். உலகத்தின் மிகப்பெரிய கடற்கரை, 2வது கடற்கரை, உலகத்தின் மிகப்பெரிய இயற்கை அமைவு கடற்கரை ஆஸ்திரேலியா, 2வது சென்னை மெரினா. கடற்கரை இவர்களை புதைக்கிற கல்லறையாக மாற்றியதை தமிழின மக்கள் எப்படி சைத்துக்கிட்டது, எப்படி ஏத்துக்கிட்டாங்க? ஒவ்வொருத்தனுக்கு 2 ஏக்கர் சமாதிக்கு இப்ப 8 ஏக்கர் தின்றுருக்காங்க. இன்னும் எத்தனை ஏக்கர் தின்பாங்க?
அப்ப என்ன வெறி வரும்? ஒரே நாள் ராத்திரி இங்க இருந்துச்சு எங்கன்னு கேட்கிற அளவுக்கு நம்ம. என் பங்காளி வடிவேல் சொன்ன கிணறு இருந்துச்சுங்க காணாமங்க. என்னதான்டா எழுதிருச்சு அந்த பேனான்னு கேட்டா பதில் இல்லை. இதுவரை காகிதத்தில் எழுதிச்சா, நீ காற்றில் எழுதுமா. அதில் ஒரு பைத்தியக்காரன் சொல்லியிருக்கான், அந்த பேனாவுக்குள்ள சீனாவை கண்காணிக்கிற கேமரா வைக்க போறாங்க, அதனால தான் சீமான் பதட்டம் அடைகிறார். ஒருத்தர் 2 பேர் ஊர்ல பைத்தியமா இருப்பாங்க, எல்லாருமே பைத்தியமா.